உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மகரம் ராசியின் குருபெயர்ச்சி ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். குரு பகவானின் ரிஷபராசி சஞ்சாரம் உங்களுக்கு அளவற்ற நன்மைகளை அளிக்க உள்ளது. 7.5 சனியின் கடைசி பகுதியில் இருப்பதால் சனி பகவானாலும் நன்மைகள் ஏற்பட உள்ளது. மீனத்தில் நிலை கொண்டுள்ள ராகுவினாலும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருகிறது. இத்தகைய நலன்களை தவிர குரு பகவானின் பார்வை விசேஷம் ராசி, பாக்கியம், சுகஸ்தானங்களுக்கு கிடைப்பது சிறந்த யோக பலன்களை அளிக்கக்கூடிய கிரக நிலைகளாகும். குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியை அளிக்கும். தேவையான அளவிற்கு வருமானம் இருப்பதால் அடுத்து வரும் 1 வருட காலத்திற்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவீர்கள். திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தால் நல்ல வரன் அமைந்து விவாகமும் நடைபெறும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெற துணை நிற்கிறார் ராகு பகவான். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக உள்ளது. உத்தியோகம். உத்தியோகத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள குரு பகவானுடன் மற்ற கிரகங்களும் கூட சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதால் அலுவலக சூழ்நிலை உற்சாகத்தை அளிக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு, உதவி ஆகியவை நிறுவனத்தில் உங்கள் எதிர்காலம் பற்றிய இந்த கவலைகளை நீக்கும். வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் தற்போது முயற்சிக்கலாம். எளிதில் வெற்றி கிடைக்கும். காரணமில்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த ஊதிய உயர்வு இப்போது கிடைக்கும். வேலையில்லாமல் நிம்மதி அடைந்துள்ள மகராசி அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை அமையும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஏற்கனவே வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் மகர ராசியினருக்கு புது சலுகைகள் கிடைக்கும். தொழில், வியாபாரம், வர்த்தகத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்கின்றன. இத்தகைய நிலையில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமாகிய ரிஷபத்தில் வலம் வருவது நல்ல லாபத்தையும் தொழில் முன்னேற்றத்தையும் அளிக்க வல்லது. நிதி நிறுவனங்கள் ஒத்துழைக்கும். புதிய முதலீடுகளில் ஈடுபடுவதற்கு அனுகூலமான காலகட்டம் இது. ஒரு சிலர் உயர் தொழில்நுட்பம் பெறுவதற்கு புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவார்கள். வெளிநாடுகளுக்கு சென்று வரும் யோகமும் அமைந்திருப்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன. சில்லறை வியாபாரிகள் கூட நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள். பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து நிம்மதி பெற கிரகநிலைகள் உதவிகரமாக அமைந்துள்ளன. கலைத்துறையினர். சனி பகவான், ராகு, சுக்கிரன் ஆகிய 3 முக்கிய கிரகங்களின் சஞ்சார நிலைகள் அனுகூலமாக இருப்பதால் சென்ற பல மாதங்களாகவே வருமான குறைவினால் பல பிரச்சனைகள் அனுபவித்து வரும் உங்களுக்கு மீண்டும் வருமானம் வர ஆரம்பிக்கும். நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணப்பற்றாக்குறை தீரும். புதிய வாய்ப்புகள் கை கொடுக்கும். பல மாதங்களுக்கு பிறகு முதல் முறையாக திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு நல்ல படங்கள் எடுக்க வாய்ப்புகள் கிடைக்கும். அது நல்ல வசூலை பெற்றுத்தரும். அதனால் உங்கள் பணப்பிரச்சனைகள் தீர்வதுடன் மேலும் பல புதிய படங்கள் எடுப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். குரு பகவானின் சாதகமான சஞ்சாரம் திரைப்படத்துறையில் புதிதாக கால்பதிக்க நினைப்பவர்களுக்கு உதவும். இதை அனுபவத்தில் பார்க்கலாம். அரசியல் துறையினர். அரசியல் துறைக்கு அதிகாரியான சுக்கிரனின் ராசியான ரிஷபத்தில் சனி பகவான் மாறியிருப்பது மிக நல்ல மாறுதலாகும். மக்களிடையே செல்வாக்கும் பிரபலமும் அதிகரிக்கும். பல கட்சிகளிடமிருந்து அழைப்பும் வரும். உங்கள் அரசியல் வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான காலகட்டமாகும் என்பதை குரு பகவானின் சஞ்சார நிலை தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது. மாணவியர். கல்வித்துறைக்கு அதிகாரியான புதன் அனுகூலமான நிலையில் சஞ்சரிக்கும் நேரத்தில் குரு பகவானின் இந்த ரிஷபராசி மாறுதல் ஏற்பட்டுள்ளது உங்கள் அதிர்ஷ்டம்தான். படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடும். தேர்வுகளில் கேள்விகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப சரியான பதில்களை அளிப்பதற்கு குருவின் நிலை பெருமளவில் உதவி செய்கிறது. வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் இந்த ஆண்டில் முயற்சிக்கலாம். எளிதில் விசா கிடைத்துவிடும். வேண்டுமெனில் நிதியுதவியும் தேடிவரும். விவசாயத்துறையினர். ரிஷபராசியில் அமர்ந்துள்ள குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுவதால் இந்த ஆண்டு நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். அடிப்படை வசதிகளான தண்ணீர், உரம், இடுபொருள்கள், விதைகள் ஆகியவை குறைவின்றி நியாயமான விலைக்கு கிடைக்கும். கால்நடைகள் நல்ல அபிவிருத்தி அடையும். சந்தையில் உங்கள் விளைபொருள்களுக்கு நல்ல விலையும் லாபமும் கிடைக்கும். பெண்மணிகள். குடும்பத்தில் சுபிட்சம் பெருகும். கன்னி பெண்களுக்கு நல்ல வரன் அமையும். வேலைக்கு முயற்சிக்கும் பெண்மணிகளுக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்கும். புத்திரஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் குழந்தைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது மகிழ்ச்சி அளிக்கும். பரிகாரம். சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். நன்றி.